ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கொடைக்கானல். ஆல்ரெடி வத்தலக்குண்டெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போது கொடை ரோட்லேருந்து அப்படியே மலை ஏற போகிறோம். ஆக்சுவலாக ரெக்கார்டிங் முன்னாடியே போடலான்னு தான் இருந்தேன், ஆனால் இங்கே லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டவுட்லேயே போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்ததுனால இவ்வளோ நேரம் ரெக்கார்டிங் போடல. இன்னும் மேலே போக போக தான் என்ன சுச்சுவேஷன் தெரியும். கீழே ஒரு கடையில் கேட்டேன். அந்த கடையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. கீழேயே இங்கேயே அடிவாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை தூரிச்சு. அதனால் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளவுடாக இருக்குது. செக் போஸ்ட் செக் பண்ணுறாங்களா, இ பாஸ் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே இருக்குது. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இ பாஸ் எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் செக் பண்ணிவிட்டு இ பாஸ் இல்லைன்னா மறுபடியும் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது இல்லைங்களா. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லது தானே. தெரியுதுங்களா? ஓகே, என்ட்ரு ஆயாச்சு. we entered into கொடைக்கானல் ஃபாரஸ்ட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசும்போது நிறையா ஸ்டக் ஆகிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி பேசுனதில்லை. எனக்கு கொஞ்சம் என்ன பேசுகிறது தெரியாமல் அப்பப்போ ஸ்டக் ஆகிடுது. அதுவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, கற்றுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒன் டைம் வந்து கொடைக்கானல் வந்திருக்கேன், ஆனால் பைக்கில் வந்ததில்லை. அப்போ வந்து ஃபேமிலியாக அண்ணன் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்தோம். வந்துட்டு கொடை ரோட்லேருந்து கேப்பு புக் பண்ணிவிட்டு கேபில் மேலே ரீச் ஆகிட்டோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடைக்கானலுக்கு பைக்கில் ட்ரைவ் பண்ணுறேன். ஊட்டி நிறைய தடவை போயிருக்கேன், ஆனால் கொடைக்கானல் வந்து பைக்கில் வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். monkeys. ஸோ ரெயின் வரும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ப்ரொடெக்டடாக தான் வந்திருக்கோம். ஓகே, வந்தாலும் சமாளிப்போம். என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்கலாம். ஹெவி ரெயின் வந்துச்சுன்னா வீடியோ கட் ஆகும். அங்கே இருக்கிற க்ளவுடு உங்களுக்கு தெரியுதா? பண்ணைக்காடு 22 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இந்த ராக் பாருங்கள், நல்லா இருக்கு. டேஞ்சரஸ் டீப் வேலி. ஓகே, இங்கேருந்து கீழே ஒரு வியூவாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
டாப் வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா நான் அதை காமிக்கிறேன். ஓகே, ரோடு இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மேலே வரும்போது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு எந்த ரோடு எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 3 ரோடு இருக்குது. 3 ரோடுன்னா ஒன்று வந்து வத்தலகுண்டு வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கிற ரூட்டு. செகண்ட் வந்துட்டு ஒட்டன்சத்திரம் வழியாக மேலே போகலாம், அப்படி ஒரு ரூட்டு காமிச்சது. இன்னொன்று பழனி போய் வர்ற ரூட்டு. அங்கேருந்து வர்ற வரைக்கும் கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு எந்த ரூட்டில் போகலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி ஐ டிசைடட் வத்தலகுண்டு வழியாக மேலே போயிடலாம். ரிட்டன் கீழே இறங்கும்போது வந்துட்டு ஒட்டன்சத்திரம் இல்லை பழனி ஏதாவது ஒரு ரூட்டில் கீழே இறங்கிக்கலாம். ஸோ இன்னொரு ரூட்டு இன்னொரு டைம் எப்போயாவது வரும்போது அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வளைஞ்சு போகிறதுக்கு. வளைஞ்சு போகிறது பிரச்சனை இல்லை, சேஃபாக போகணும். பிளைண்ட் ஸ்பாட்ஸில் நிறைய இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்ஸில் ஓவர்டேக்கிங்கும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது. ஸோ அதை மட்டும் எப்போ மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மெதுவாக போயிடுவோம், ஆப்போசிட்டில் வர்றவங்க ஸ்பீடாக வரலாம், இல்லை ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடோ இல்லை ரைட் ஹேண்ட் சைடோ அவங்க ஏறி வரலாம். ஸோ அது நமக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால் எப்போவுமே பிளைண்ட் ஸ்பாட்டில் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்க. ஹில்லி ஏரியாஸில் அதுதான் இம்பார்ட்டன்ட், சேஃப்டி ஃபஸ்ட்டு. மற்றதெல்லாம் செகண்டரி தான், சேஃப்டி மஸ்ட்டு. மேபி மேலே ரீச் ஆகிறதுக்கு 1.5 hour ஆகும்னு நினைக்கிறேன். போகிற வரைக்கும் மேலே ரீச் ஆகிற வரைக்கும் மழை எதுவும் பெருசாக வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதில் லைட் ரிசல்ட்ஸ் வந்தால் ஓகே. மங்கீஸ் தான் நிறைய இருக்குது கொடைக்கானலில். அனிமல்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கொடைக்கானலில் ரொம்ப ரேர் நம்ம பார்க்குற முடிகிறது. ஊட்டின்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்துடலாம். ஈஸியாக மீன்ஸ் அதுவும் 50-50 சான்ஸ் தான். ஊட்டியில் கோத்தகிரி வழியில் எலிஃபெண்ட் பார்க்கலாம் உங்களுக்கு லக்கு இருந்தால். மற்றபடி மசனக்குடி போனீங்கன்னா 80% கேரண்டி. ஸோ மசனக்குடி மறுபடியும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும், பார்ப்போம். ஓகே, இங்கே தான் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? அங்கே டேம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு
3 ஹவுசஸ் இருக்குது. ஸோ அது ஃபார்ம் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட். ஆனால் இந்த ரோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கிளைம் பண்ணி போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம். இங்கே கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் இப்போ டவுனில் இறங்கிட்டு இருக்கோம். வாவ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. மேபி அதுக்கு ஆக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. நான் அவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப ரேர். சேஃப் ஸ்பீட், சேஃப் ஜர்னி. எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம ஜனங்க கேட்க மாட்டாங்க போல். பிளாஸ்டிக் கொண்டு வர வேணாம், வாட்டர் பாட்டில் தூக்கி வீச வேணான்னு சொன்னாலும் எல்லாம் போட்டு போயிடுறாங்க. அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது சைடில். வாட்டர் பாட்டில்ஸ் ரோட்லேயே உருண்டு ஓடிட்டுருக்கு. அது கேப்பை ரிமூவ் பண்ணி போட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. சப்போஸ் கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போட்டாங்கன்னா ஹை ஸ்பீடில் வர பைக் அது மேலே ஏறிச்சுன்னா அப்படியே ஸ்கிட் ஆகும். இது வரைக்கும் வத்தலகுண்டு லிமிட்னு போட்டிருக்காங்க. ஆஹா, அந்த சில்னஸ் தெரியுது. ஏன்னா மார்னிங்லேருந்து அவ்வளோ வெயில் இல்லை, இருந்தாலும் அந்த போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்வெட்டிங் இருந்துச்சு.
அந்த ஹாட்னஸ் ஃபீல் ஆச்சு. ஆனால் மேலே வர வர அந்த சில்னஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி எக்கச்சக்கமான ரைடர்ஸ் பார்த்தேன். எல்லாம் குரூப்பாக வந்தாங்க. இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா, அந்த ஒரு 15 பைக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் அப்படியே ஒரு குரூப்பாக வந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்ம குரூப்பில் தான் யாருமே இல்லையே, யாரும் வர மாட்டாங்க. வந்தால் பெரியனா வருவாங்க. நானும் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு ரைடர் கிடைச்சாங்கன்னா 2 பேர் சேர்ந்து போகிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி ஸ்டே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கும். ஸோ அது ஒரு ஜாலியாக இருக்கும். சோலோவாக போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம் மீன்ஸ் பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு வரணும். எங்கேயாவது ஒரு பிரேக் எடுத்தோம்னா கூட சும்மா நம்மளே எடுத்துகிட்டு யாருக்கிட்டே பேசாமல் நம்மளே வர மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் வேறு ஃபீலிங். இது ஒரு தனி ஃபீலிங், அது ஒரு தனி ஃபீலிங். கைஸ், இந்த ரைடரை நான் மார்னிங் வந்து பார்க்குறேன் கைஸ். எங்கன்னா உளுந்தூர்பேட்டை. எஸ், உளுந்தூர்பேட்டையில் சாப்பிடும்போது இவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் இவர் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரேன். இவரும் சென்னையிலேருந்து தான் வர்றாரு. ஓகே, பார்ப்போம். பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா பேசுவோம். கைஸ், ஸ்டூபிட் எவ்வளோ தூரம் ஏறி வரான் பாருங்க. அவங்களோட அவசரத்துக்கு நம்மளை பலி ஆக்கிடுவாங்க போல. எங்கே ஓவர்டேக்கிங் எடுக்கணும், எங்கே எடுக்கக்கூடாது, அந்த நாலேஜ் இன்னும் நம்ம மக்களுக்கு வர மாட்டேங்குது. நம்ம காலையிலேருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பைக்ஸ் பார்த்தோங்க. அதில் மெயின் டுகாட்டி, அது என்ன மாடல்னு தெரியல, ஆனால் பைக்கு வாங்கினா அந்த மாதிரி பைக் வாங்கணுங்க. இட்ஸ் ஆசம். Dominar. Blind spot. ஆஹா,
பறந்துருச்சு. இந்த ரைடர் மெதுவாக போயிட்டுருக்காரு. ஓகே, சேஃபாக போவோம். வாழைகிரி நோ கைஸ், எப்போவுமே லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணாதீங்க. அதுவும் அவர் டர்னிங்கில் பண்ணுறாரு, அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா சப்போஸ் காரில் வரவங்க லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணும்போது அவங்க பார்க்கல, கொஞ்சம் லெஃப்டில் அவங்க ஏறி வந்தாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அந்த சைடு நல்ல மிஸ்டாக இருக்குது. ஸோ ஈவினிங் வரைக்கும் மழை வராமல் இருந்துச்சுன்னா ஓகே. மழை வேணும் தான், ஆனால் மழை வந்ததுன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஈவினிங்க்கு மேலே மழை வந்துச்சுன்னா எல்லோரும் சேஃப் ஆகிடுவாங்க, அவங்க ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. பேட்ச் ஒர்க் தெரியுதுங்களா? மிஸ்ட்டு அந்த சைடு சரியான மிஸ்ட்டு. இன்னும் இந்த சைடு வரல, மேபி இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வரலாம். வந்துச்சுன்னா ஃபாக் லைட் இல்லை. ஓகே, உள்ளே ஹசார்டஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபாக் லைட் ஃபிட் பண்ணணும், பண்ணிடுவோம். அடுத்த ட்ரிப்புக்கு பண்ணிடுவோம். ஆக்சுவலாக அங்கே அதிகமாக ஹேர்பின் பெண்ட்ஸ் இல்லை, ஆனால் பிளைண்ட் ஸ்பாட் நிறைய இருக்குது. எனக்கு மேப்பில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மலையில் ஒன் சைடு ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே பெண்டாகி இன்னொரு சைடில் போய் முடியுது. ஓகே, பார்த்துருவோம். Another patchwork. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் நைட்டில் பைக்கில் ட்ரைவ் பண்ணணும். அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது, ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா எங்கேயுமே மேக்ஸிமம் வந்து ஹவுசஸ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நைட்டில் யோசிச்சு பாருங்கள், அபவுட் 10 o'clock ஒரு 11:30 போல் தனியாக வந்தோம்னா எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். டீப் ஃபாரஸ்ட், அது ஒரு திகிலாக இருக்கும். ட்ரை பண்ணுவோம்.
அங்கே முன்னாடி ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருக்குது. நான் பார்த்துட்டேன். தூரல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது சின்னதாக, பார்க்க முடியுமா? ஐயோ, தூரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பார்ப்போம். ஆர்சி ஓகே. பேக்கை கவர் பண்ணி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பெருசாக. Oh no, பேண்ட் போட்டுக்கலாமா?